அபி ரொம்ப வேதனையோட லாக்கப்புக்கு வராங்க. அப்போ வந்து ராகவ் கேட்குற, நீ எதுக்கு இங்கே வந்த, ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம் அப்படின்னதும், எனக்கு எதுவும் ஆகாது, அப்படியே உங்களை பார்க்க வந்து ஏதாவது எனக்கு ஆயிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அபி அழுகிறாங்க. ராகவ், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுதுட்டுருக்குற, உங்களை வெளியில் எடுக்காமல் எனக்கு எதுவுமே ஆகாது, சத்தியமாக உங்களை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அபி வந்து பேசுகிறாங்க. ராகவ் வந்து சரி பரவாயில்ல, நீ வருத்தப்படாத, நீ வீட்டுக்கு போ, பாதுகாப்பாக போ அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து கொஞ்சம் பாசமாக புரிஞ்சுக்கிறாரு. அபி வந்து ரொம்ப பாசமாக திரும்பி பார்த்துக்கிட்டே ரோட்டில் வந்து ரொம்ப வேதனையோடு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்லேயும் போய் அவங்களுடைய அக்கா மடியில் படுத்து அழுகிறாங்க. அதில் லாக்கப்பில் வந்து அபி வேதனைப்பட்டதை வந்து ராகவ் நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தெரியுதுங்க அபி வந்து இந்த இதுக்கு காரணம் இல்லைன்னு ராகவ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாருங்க. 2 பேருமே புரிகிற நேரமாக இது கொடுத்துருக்குறாங்க இந்த எபிசோடில். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் சுத்தமாக முரளியை பிடிக்காதுங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.